வித்யாரண்யன் பேர் வச்சதே வந்து டிஎஃப்ஓ சீனிவாசன் தான் அப்படின்னு ஒரு கதையை கட்டினாங்க. அதெல்லாம் கிடையாது. வீரப்பனாரே தேர்வு பண்ணுறாரு. அவர் ராணி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய ஆசை. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது பெண் குழந்தை பிறக்கும் போதும் கூட விமலா ராணின்னு பேர் வைக்கிறார். ஆனால் அந்த பேரை வந்து அவங்க மாற்றுறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குழந்தை இன்னொரு இடத்துல தத்து கொடுக்குறாங்க. அப்போ அங்கே வந்து அவங்க ஒரு பேரை சூட்டும் பொழுது தான் அது விசயலட்சுமின்னு அவங்க பேரை மாற்றுறாங்க. அதுலேயும் வருது தான். அதனால் இந்த குழந்தை 2வது குழந்தை வளர்றது தெரியாமல் வளருது. ஆனால் மூத்த குழந்தை தெரிஞ்சே வளருது. எங்கே? தாத்தா வீட்டில். எங்கே? நல்லூரில் வளருது. அதாவது பூசாரி வீட்டில் அந்த குழந்தை வளர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்காம வீரப்பனார் புள்ளை அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து அது அப்புறப்படுத்தப்பட்டு மீண்டும் அங்கே அவங்க கடலூர் போய் படித்து கடலூர்லேருந்து இங்கே எந்த வயசுல படிப்பு தடுத்து நிறுத்தப்படுது? 3ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கும் போதே இது யாருன்னு தெரிஞ்சிருது.